சேலத்தில் வரும் 29ஆம் தேதி ராமதாஸ் தரப்பு கூடுவதாக அறிவித்துள்ள பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவிற்கான லோகோ விழுப்புரத்தில் உள்ள அக்கட்சியின் அலுவலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனையொட்டி பேட்டியளித்த ஜி.கே. மணி, ராமதாஸ் தரப்பின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு செல்லாது என்ற அன்புமணியின் அறிக்கை அபத்தமானது, அநாகரிகமானது என்றார். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு செல்லத்தக்கதல்ல, இது கட்டுப்படுத்தாது, அத்தகைய அறிவிப்பு ஏதும் செய்யவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு அபத்தமானது, இது உண்மையான கண்டனத்துக்குரியது. இன்னைக்கு ஆற தழுவி கட்டி பிடித்து மகிழ்ச்சி பொங்க அந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஆனா இப்போ எல்லாரும் மத்தியிலும் ஊடகங்களையும் கண்கலங்குகிறார் மருத்துவரையை. அன்னைக்கு ஆனந்த கண்ணீர் படித்தார், இன்று வேதனையோடு கண்கலங்குகிறார் என்று சொன்னால் இது யாரால், எப்படிப்பட்ட தலைவரால்? இதுதான் நாங்க எண்ணி பார்க்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.